கூட்டணி கட்சிகள் மீது நீங்க குறி வச்ச விமர்சனம், ஆளும் தரப்பையும் கேட்குறீங்க, முதல்வர் ராஜினாமா செய்யணும், பொறுப்பேற்கணும். கூட்டணி கட்சிகள் மீது கேள்வி. கூட்டணி கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ குபேந்திரன் சொன்ன மாதிரி முதல்வர் அதை மறுக்கிறார், செய்ய மறுக்கிறார், இல்ல இந்த தவறே நடக்கலன்னு மறைச்சாருன்னா கூட்டணி கட்சிகள் பேசலாம். நாங்க எந்த இடத்துல போராட்டம் நடத்தணுமோ அங்க பண்றோம் அப்படின்னு உங்களுக்கான வேலையும் சேர்த்து தானே கூட்டணி கட்சிகள் செய்யறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய உள்ளத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் ஒரு இயக்கங்களோட நிலைப்பாடு என்னன்னு மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மக்களிடம் வரும். குரலற்றவரின் குரலாக தான் இருக்கணும் எதிர்கட்சி அப்படிங்கிறது. அந்த வேலையை தான் இப்போ எங்கள் எடப்பாடியார் செய்கிறார். தமிழகம் முழுவதும் போராட்டம் என்பது அரசியல் கட்சி குரலற்றவரின் குரலாக இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது அந்த அரசு நிர்வாகம், அதிகாரத்தை கையில் வச்சுக்க அரசு நிர்வாகம் சரியான முறையில் செய்கிறதா செய்யலை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடை தாண்டி, அவங்க கூட்டணி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க நிலைப்பாடு இந்த விஷயத்தில் ஒரு சிந்தையை உழுக்கிற விஷயம், நினச்சி பார்த்தாலே நெஞ்சம் பதபதைக்கிற இந்த விஷயத்துக்கு அவரோட நிலைப்பாடு என்ன, அவர்கள் அந்த நிலைப்பாடு சரியான இடத்துல இருக்காங்களான்னு மக்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ அதை கேள்வியாக தான் கேட்கிறார் எடப்பாடி. ஏன்னா இல்ல, அதை தொடர்ச்சி எதுன்னு சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு மாநில தலைவர் முத்தரசன் போறார். அவர் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சற விஷயம் முதல்வருக்கே தெரியாது, டிஜிபிக்கே தெரியாதுங்கிறது. அப்போ இதை பார்க்குற மக்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்? விழுப்புரத்தில் போன வருஷம் தான் 22 நடந்துச்சே. அப்போ முதல்வர் பேட்டி கொடுத்தாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் ஒடுக்குவேங்கிறாரு. ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவருக்கு வந்து முதல்வருக்கே தெரியாதுங்கிறாரு அப்படின்னா அதனோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அப்ப இந்த கேள்வி கணைகளை யார்கிட்ட வைக்கணும்? அவங்கள்ட்ட தானே வைக்கணும். நீங்க சொல்றது கூட்டணி கட்சிகள் ஆளும் திமுகவை காப்பாற்றுற முயற்சியில இருக்காங்கன்றது அதோட முயற்சியானு தெரியணும்ல, தெளிவு பெறணும்ல. அப்ப அந்த கூட்டணி கட்சிகளை நோக்கி கேள்வி என்பது வரும்ல. மக்களுக்காக தான் இருக்கீங்கன்னு இருக்கீங்க, கூட்டணி மக்கள் நலனுக்கு தான் இருக்கீங்கிறீங்க. அங்கே கண்ணுக்கு முன்னாடி என்டையர் கவர்மெண்ட் மிஷினரியே தோத்துருக்கு, பட்டவர்த்தனமாக மூடி மறைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது கண்ணுக்கு தெரியுது. அப்ப மக்களுக்காக இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த நேரத்தில் கூட குரல் எடுப்பாம வேற என்ன எதிர்பார்ப்பு? இல்ல, மூடி மறைத்தல்ன்றீங்க. குபேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி எதை மறைச்சாங்க? சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க, இங்க தவறு நடந்திருக்குன்னு அட்ரஸ் பண்றாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் யார் காரணமோ அவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை தாண்டி கூட்டணி கட்சிகள்ல விசிகெல்லாம் பூர்ண மதுவிலக்கை நோக்கி போராட்டம் நடத்துறாங்க, இது தவறுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி என்ன எதிர்பார்க்கறீங்கன்ற அந்த இப்ப இருக்கிற முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதை நான் சொல்றேன், சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது மாதிரி தான் எத்தனை சிபிசிஐடிக்கு சொல்லுவீங்க? இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் எல்லாமே சிபிசிஐடிக்கு தான் இருக்கு. லாக்அப்ல வரவங்களுக்கு, விசாரணை கைதிகளுக்கு பல்லு புடுங்கின ஒருத்தருக்கு அதுக்கு சிபிசிஐடி தான். போன வருஷம் நடந்த 22 கள்ளச்சாராய மரணம் அதுக்கு சிபிசி, எல்லாத்துக்குமே சிபிசிஐடி தான் சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தடுக்கி விழுந்தா சிபிஐ நீங்களே எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை வேணும் தானே கேட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு சிபிஐனார், ஆமா சிபிஐ. பொள்ளாச்சி பள்ளிசம் சிபிஐ, ஆமா சிபிஐ. சாத்தான்குளம் சிபிஐ, ஆமா சிபிஐ. எதற்கு மறுத்தார்? அப்ப நெஞ்சில பயம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு? இதை ஏன் மறுக்கிறார்? பல சிபிஐ விசாரணைக்கு வந்து பெரிய அழுத்தம், நீதிமன்றத்தின் உத்தரவு நிறைய இருக்கு. இதுவும் எப்படின்னு பாருங்க. இதுவும் இந்த விஷயம் சிபிஐ வழக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வழக்காடு மன்றத்தில் நிலுவை இருக்கு. சட்டத்துறை அமைச்சர் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு? சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோங்கிறாரு. ஒரு சட்டத்துறை அமைச்சர் இப்படி பேட்டி கொடுக்கலாமா? மூடி மறைக்க விஷயம் என்ன? 4 பேர் மறந்த பிறகு சாயங்காலம் கலெக்டரே வந்து பொய் சொல்றாரு ஊடகத்துல. நிர்பந்திக்கப்பட்டாரு நாங்க நாகரீகமா சொல்றோம், கலெக்டரே போய் சொல்ல வைக்கிறீங்களே, நிர்பந்திக்கப்பட்டார் அப்படிங்கிறோம். அதை தாண்டி என்ன இருக்கு? அன்னைக்கு சாயங்காலம் கலெக்டர் இல்ல, இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றணும் அறிக்கை கொடுத்தா மற்றவங்களுக்குலாம் உஷாராயிருப்பாங்கல்ல. சரி, அதையும் தாண்டி மருத்துவமனைக்கு போறாங்க, ட்ரிப்ஸை மத்து ஏத்திட்டு இதுக்கு மேல அந்த மருத்துவமனையில வசதி இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கிற ஜிப்மருக்கு போங்க, 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போங்க, சேலத்துக்கு போங்கன்னா அங்கே போய் சேர்ந்தா கூட அங்கேயும் உயிர் காக்கும் மருந்து இல்லையே. அந்த மருந்துக்காக காத்திருந்து மத்தியானம் வரைக்கும் உயிரிழந்தவரோட எண்ணிக்கை 36 இல்ல. பேசலாம். அப்போ நாம இதே கேட்கும் எதிர்கட்சி இதை கேட்கறதுக்கு ஆளும் நம்ம தொடர்ந்து பேசலாம். விஜயன், ஒரே ஒரு முடிச்சிடறேன். கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், போன ஆண்டு அஇஅதிமுக மார்ச் 29 ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சொல்லி சபாநாயகர் லெட்டர் கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாம இருக்கா? இதை பத்தி அந்த மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய மரியாதைக்குரிய செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி ஆபீசர் போய் பேசுறது மட்டும் இல்ல, கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அவங்களுக்கு அங்கே கிளைகள் இருக்குல்ல, எதுவுமே ஒளிவு மறைவு இல்லையே, எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது. அப்ப இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க வேண்டிய இடத்துல அரசு நிர்வாகம் மெத்தனத்தாலையும் அவங்களோட கையாளாத தனத்தினாலையும் கையை விட்டுட்டு 60 உயிர்கள் போயிருக்கேன். இதுக்கு எப்படி நியாயம் கிடைக்க போ?